ஸ்விட்ச் ஆனில் இருக்குது, ஆனால் ஃபேன் ஓடலை. பவர் கட். ஷடவுனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா வியாழக்கிழமை தான் ஷடவுன் இங்கே. இது தெரியாமல் நான் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டுட்டேன். இது பாதியிலே நின்றுச்சு. கிட்டத்தட்ட 8:30 மணிக்கு போன கரண்ட்டு இப்போ மணி 10 ஆகுது, இன்னும் வரல. ஸோ அதான் தேட்டருக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. வர வர எல்லாமே ஸ்டைல். இப்போ மணி 11:30 ஆகுது. 12 மணிக்கு ஷோ. திருஷ்யம் 3 மூவிக்கு தான் வந்திருக்கோம். இது ஒரு 2.5 hours போகும். படம் முடிச்சு வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் பவர் வந்திருக்குதா இல்லையான்னு. பார்ப்போம். அவ்வளோதான், படம் முடிஞ்சு அடுத்து நேராக சாப்பிட்றதுக்கு தான் போகிறோம். ஆர்டர் வந்துருச்சு, சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் தந்தூரி. இதை தாக்கிட்டு அதையும் தாக்கிடுவோமா கைஸ்? உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி டேஸ்ட்டாக பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. பிரியாணி, அந்த கிரேவி, தந்தூரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெஸ்டாரண்ட்லேருந்து டிஷ்யூவெல்லாம் எடுத்து பேக்குள்ளே வச்சு அதை கொண்டு போய் வீட்டில் போய் வச்சுக்கிறாங்க. அது ஏன்னே எனக்கு புரியலை கைஸ். ஓகே, சாப்பிட்டாச்சு. நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வீட்டுக்கு போய் பார்ப்போம் பவர் இருக்குதா இல்லையான்னு சொல்லி. கரண்ட் வந்துருச்சா இங்கேயே செக் பண்ணி பார்க்கலாம். வந்துருச்சு. கரண்ட் இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே போவேன். வீட்டுக்குள்ளே நுழையிறேன், வாஷிங் மிஷின் ஓடிட்டுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ தான் கரண்ட் வந்து கொஞ்சம் நேரம்தான் ஆயிருக்கு. டைமும் வந்து 47 minutes ரன்னிங் டைம் காட்டுது. காலையில் ஒரு 8:30 மணிக்கிட்ட போன கரண்ட்டு நாங்கள் இப்போ வர்றதுக்கே 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் கரண்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏதோ இன்றைக்கி வீக் ஆஃப்ங்கிறதுனால தப்பிக்க முடிஞ்சிச்சு. இதே நிலை நீடித்தால் தப்பிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். எப்படியோ கரண்ட் வந்துருச்சு, அதுவே போதும். படுத்து தூங்க வேண்டியதான். சாப்பிட்டதுக்கப்புறம் வீடியோ எடுக்க மாட்டேன் கைஸ். பாய்.